திமுக கூட்டணியில் உள்ள விசிக கட்சி தற்போது ஆட்சியில் உள்ளதால் திமுகவுக்கு எதிராக எந்த விமர்சனமும் வைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதாக விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்தது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த மாநாட்டுக்கு திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் விசிக தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்ததும் கவனத்தை பெற்றது. இதனால் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என முதலில் வலியுறுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று வலியுறுத்தும் வீடியோவை அக்கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ளார். தனது முகநூல் பக்கத்தில் இந்த வீடியோவை வெளியிட்ட அவர் சிறிது நேரத்தில் டெலீட் செய்துள்ளார். திமுக கூட்டணிக்குள் சற்று சலசலப்பு இருக்கும் நிலையில் திடீரென ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று வலியுறுத்தும் பழைய வீடியோ ஒன்றை திருமாவளவன் பகிர்ந்திருப்பது பேசு பொருளாகி இருக்கிறது. திமுக கூட்டணி ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கு வேண்டும் என்று திருமாவளவன் மறைமுகமாக வலியுறுத்துகிறாரா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. இதனிடையே வீடியோவை திருமாவளவன் பதிவிட்ட பின்பு டெலீட் செய்துள்ளார். ஆனால் மறுபடியும் அந்த வீடியோ பகிரப்பட்டு பின்பு இரண்டாவது முறையாக டெலீட் செய்யப்பட்டுள்ளதால் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.